ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 24, 25ன்னு சொல்லிட்டு 2 நாட்கள் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டினுடைய கண்காட்சி வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? அந்த மாநாட்டினுடைய கண்காட்சி வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கொளத்தூரில் வண்ண மீன்களினுடைய வர்த்தக மைய தொடக்க விழா வந்து நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வில்லிவாக்கத்தில் வந்து கொளத்தூரில் வண்ண மீன்களினுடைய வர்த்தக மைய தொடக்க விழாவை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க இன்னைக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம மெரினா நம்ம பெருமை அப்படின்ற விழிப்புணர்வு இயக்கத்தை வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது மெரினா கடற்கரையிலையும் பெசநகர் கடற்கரையிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறதுனால அங்கே இருக்க சுற்றுச்சூழல் வந்து மிகவும் பாதிப்படைகிறதுனால இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிரகிருதி அப்படின்ற நீர் யானை வந்து புதுசாக வந்து ஒரு குட்டி வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, பேர் வச்சோடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னியோட குறளை வந்து நம்ம வாசிப்போம். இந்த குறள் வந்து வினை திட்பம் அப்படின்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குறளை வந்து வாசிப்போம். வீறு எய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும். இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனது செயலினால் பெருமை பெற்று உயர்ந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மன உறுதி, அவனுடைய வினை திட்பம் வந்து நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயலால் பெருமை பெற்று விளங்குறான் அப்படின்னா அவனை வந்து அரசனிடத்துலையும் அவனுடைய பெருமை வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஏஷிய பேட்மிண்டன் அண்டர்-17 அண்டர்-15 வந்து சீனாவினுடைய செங்டு நகரில் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி அண்டர்-17 பார்த்தீங்கன்னா ஞானதத்து வந்து வெண்கலம் பெற்றிருந்தார் இல்லையா? இப்போது அண்டர்-15 வந்து இந்தியாவினுடைய இளம் வீராங்கனையான தன்வி பத்ரி வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து பெற்றிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஃபார்முலா 4 இந்தியா பந்தயம் ஹக் பார்டர் சாம்பியன். என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் வந்து இந்திய ரேசிங் திருவிழாவினுடைய ஒரு பகுதி வந்து ஃபார்முலா 4 இந்திய பந்தயம் வந்து நடந்துட்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சேர்ந்த ஹட் பார்டர் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து பெற்றிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஏஷிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து சீனாவை வீழ்த்தி இந்தியா வந்து வெள்ளிப்பதக்கம் வந்து பெற்றிருக்கு. என்னென்னா, மாலத்தீவினுடைய துலுஸ்டு பகுதியில் ஏஷிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துட்டு வருது. இந்த போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி வந்து சிறப்பாக விளையாடி 2026 நடக்க போகிற ஏஷிய போட்டிக்கான தகுதியை வந்து பெற்றுட்டாங்க. அதில் ஒரு பகுதியாக மருஹபான்ற கோப்பைக்கான வந்து விளையாடி இருப்பாங்க சீனாவுக்கு ஆப்போசிட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை வந்து வீழ்த்தி இந்தியா வந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்கு. இதில் வந்து ஜப்பான் வந்து தங்கப்பதக்கம். சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜப்பான் வந்து தங்கப்பதக்கம், இந்தியன் வந்து வெள்ளிப்பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அமெரிக்காவினுடைய நார்த் கரோலினாவில் நடைபெற்ற வின்ஸ்டன் சலேம் ஓப்பன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் வந்து இட்டாலியை சேர்ந்த லாரன்சோ சோனேகான்றவங்க வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து பெற்றிருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து அமெரிக்காவினுடைய அலெக்ஸ் மிச்சல்சனுக்கு ஆப்போசிட்டாக வந்து விளையாடி இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். டெலகிராம் நிறுவன தலைவரான பாவல் துரோவ் அப்படின்றவர் வந்து சட்டவிரோத செயல்களுக்கு உடந்தையாக இருந்ததா பிரான்ஸ் நாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் தகவல் பரிமாற்றத்தை வந்து தடுக்க தவறியதுனால டெலகிராம் நிறுவனத்தினுடைய சிஇஓ இருக்க பாவல் துரோவ்ன்றவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு பிரான்ஸ் நாட்டில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.